எஸ்ஐஆர் விவகாரத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்திருப்பது ஒரு கபட நாடகம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்த நிலையில் மக்கள் மத்தியில் திமுக ஏற்படுத்தி வரும் குழப்பத்தை போக்கவே வழக்கை தொடர்ந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலளித்துள்ளார். இருவரும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். அந்த எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கிலே இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாமசாமி போட்டுத்தான் ஆகணும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுறோம், ஜாயின் பண்ணிடுறோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்போம். என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க? ஏன் அலறாங்க? ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள், அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர் பட்ட இடம்பெற்றுகின்ற வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தி பரப்பி வர்றாங்க.